பக்தர்களுக்கு நமஸ்காரம். இன்று உபன்யாசம் வழங்க இருப்பவர் எஸ் சந்தான பிரபு. சந்தான பிரபு, சந்தான ராமன்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஆர் யூ வாண்ட் மீ டு ஷேர், பிரபு? நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பிரபு. Okay, fine. Thank you. You are able to see you are able to share the screen, Prabhu? Just check it out. Yeah, I just. Okay, fine. Thank you. Please carry on. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ஸ்கிரீன் பார்க்க முடியுதா? இல்லைங்க பிரபு, பிளாங்கா இருக்கு. டிஸ்ப்ளே பண்ணுங்க. இப்போ பிரபுஜி? Yes, Prabhu. Now it's clear. Yes, Prabhu. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஓமக்யான பிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கியா சச்சுருமிலிதம்யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நமோ ஸ்ரீபாதாய கிருஷ்ண பிரசாய ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரசரணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்யதே சத்தானி ஓம் கரோதி சலம் பங்கும் லங்காயத்தே கல்மியத் கர்பாதம் மகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதானம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வர். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த, இந்த திருப்பாவை நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த பரமேஸ்வர் பிரபுஜிக்கும் கீதா மாதாஜிக்கும் துபாய் பக்தர்களுக்கும் மிக்க நன்றி. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ உபன்யாசகர்கிட்ட இருந்து சொன்னதை கேட்டு நான் திரும்பி சொல்றேன். அவர்களுக்கு மிக்க நன்றி. பாகவதம் வந்து நான் வந்து பரமேஸ்வர் பிரபுஜிட்ட பாகவதம் படிக்கிறேன். இப்போதான் 1வது காண்டோ 5வது சாப்டர்ல இருக்கிறோம். ஆனால் பிரபுஜி வந்து எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இதுலையும் ப்ரெசன்ட் பண்ணணும்னு கொடுத்த பிரபுஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரபுஜியோட அசோசியேஷன், பரமேஸ்வர் பிரபுஜியோட அசோசியேஷனில் இருக்கிறதுனால தான் நிறைய சேவைகள்லாம் செய்ய முடியுது. புக் டிஸ்ட்ரிபியூஷன் போகிறேன், அப்புறம் டெம்பிள் சர்வீசஸ் எல்லாம் போகிறேன். ஸோ பிரபுஜியோட இருக்கிற போது நமக்கு தெரியாது, நம்மளை அறியாமலே பிரபுஜி வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு நிறைய ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி எனக்கு கிடைத்த வாய்ப்பு தான் இது. நான் சென்னையில் இருக்கிறேன். என் பேர் சந்தானராமன். மாதாஜியும் அதே மாதிரி தான் நிறைய என்கரேஜ்மெண்ட். எப்படி எனக்கு ஸ்லோகமே படிக்க தெரியாது, எப்படி வார்த்தையாக படிக்கணும், அப்புறம் அதை திரும்பி திரும்பி எழுதி பார்க்கணும், எப்படி எழுதி கூட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுல மாதாஜி மாதிரி there is no one equivalent. அது மாதிரி எனக்கு கைடன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம பக்தி சேவையிலையும் எப்படி ஈடுபடணும் அப்படின்னு கொடுக்குற மாதாஜிக்கும் மிக்க நன்றி. மெயினாக அவங்க ஈவன் நமக்கு தெரியும், திருப்பாவை எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் பிரபுஜியோட சொல்ற அசோசியேஷன்னால ஈவன் வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறதையும் பிரபுஜி தான் வந்து கிளம்புற பார்த்து அம்மாவை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்ததும், வெளியில உள்ளவங்களோட எப்படி பழகணும் அப்படின்னு பிரபுஜி வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க. நான் வந்து அவர் பேசுறது வந்து நான் நிஜன்னே நினைச்சிருப்பேன். அப்போ வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குல்லப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் நம்மளை பார்த்த உடனே சொல்லுவாங்க. நம்ம ஏதோ அதை தான் அவர் பிரபுஜி பேச நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நானும் ஆமா வெயில் அடிக்குது அப்படின்லாம் சொல்லுவேன். அப்புறம் சொல்லுவாங்க, நம்ம இது மாதிரி பேசினா நம்மளால ப்ரோக்ரெஸே ஆக முடியாது அப்படின்னு. அது மாதிரி நம்மளை எப்படி பக்திக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல there is no equivalent. நடமாடும் பாகவதம் அவங்களோட எனக்கு ஒரு அசோசியேஷன் கிடைச்சி படிக்கிறதுக்கு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது மகாபாக்கியம். நீங்கள்லாம் துபாயில இருந்து அனுபவிச்சிருக்கீங்க, நாங்கள் ரீசெண்டாக இப்போ சென்னையில் தான் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு பிரபுஜி அண்ட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் மாதாஜி 8th ஸ்லோகம் எடுத்தாங்க. அப்போ கூட சொன்னாங்க, அவங்க நம்ம கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு ஏன் போகிறோம் அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் எல்லாம் வந்து இட்ஸ் வெரி ப்ரிசைஸ் பாயிண்ட்டை அப்படியே. ஏன்னா டைம் பாஸ்க்காண்டி இப்போ எல்லாரும் கோயிலுக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டால் டைம் பாஸ்க்காண்டி போகிறாங்க அப்படின்னு. இப்போ வீட்டில் எங்கேயும் வேலை இல்லை அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வோடு இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கோயிலுக்கு போனால் பக்தி பண்ணுறதுக்காண்டி போகணும் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. அவர்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு மிக்க நன்றி. அப்புறம் ஏற்கனவே பிரபுஜி வந்து ஆண்டாள் நாச்சியாரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டாள்னு சொல்றதை விட ஆண்டாள் நாச்சியார்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் பிரபுஜி தான்.
அப்புறம் நம்ம அந்த மூடு எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சில ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்கேன். ரங்கமன்னார் கோயில், ஆண்டாள் நாச்சியார் திருத்தலம், வடபத்திர சாயி. ஸோ நம்ம மூடு நம்ம எல்லாரும் வந்து ஆண்டாள் நாச்சியார் வந்து ஆயர்பாடி போனாங்க, நம்ம இப்போ எல்லாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போவோம். அதனால அந்த திருப்படங்கள், அப்புறம் அப்புறம் சுவாமியையும் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் எப்படி இருப்பாரு அப்படின்னு, அவர் அந்த படுத்திருக்க பெரிய பெருமாள் மாதிரி படுத்திருப்பாரு. இங்க பார்க்கும்போது வடபத்திர சாயி அப்படின்னு ஆளிலை கண்ணன் வச்சிருக்கோம். வடபத்திர சாயின்னா ஆளிலை கண்ணன். ஆனா நம்ம நிஜமா ஸ்ரீவில்லிபுத்தூர் போனா நம்ம பார்க்கக்கூடியது பெரிய பெருமாள் மாதிரி படுத்திருக்கக்கூடிய பெருமாள். அவரும் அவருடைய திருவழகையும் பார்த்துப்போம். இப்போ எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு முறை ப்ரெசன்டேஷன்ங்கிறதுனால நம்ம இங்கே உள்ளவங்க, சென்னையில் உள்ளவங்க டெஃபினட்டாக எல்லாரும் போயிருப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்களும், இந்தியாவில் உள்ளவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு, வெளியில் உள்ளவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. பார்த்தா அவருடைய முகம் எப்படி இருக்குன்னா சிரிப்போட இருக்கும் அப்படின்னு. அதுவும் மூக்குக்கு கீழே நம்ம பார்க்கணும். மூக்கு கீழே பார்த்தா தான் தெரியும் அவர் எவ்வளோ ஆனந்தத்தோட இருக்கிறாரு அப்படின்னு. அவர் என்ன ஆண்டாள் அணிவித்த மாலையை அணிந்தவர். ஹரே கிருஷ்ணா. அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆழ்வார்களின் காலம் அப்படின்ட்டு, அதுவும் ஆக்சிடென்ட்டாக இந்த டிசம்பர் மாதம் பகவத் தரிசனத்தில் வந்தது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பகவத் தரிசனம் தமிழ்நாடு இஸ்கான், இங்கே உள்ள இஸ்கான்லேருந்து வர புக்கு, ஆழ்வார்களின் காலம் அப்படின்ட்டு. இந்த ஆழ்வார்களின் காலமை பற்றி நம்ம பேசும்போது, ஏன்னா ஜஸ்ட் ஷேரிங் த நாலேஜ், என்ன நம்ம வந்து எந்த இப்போ உள்ள இலக்கியவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறவங்க எல்லாம் ஏதோ ஆராய்ச்சி பண்ணி சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பாரம்பரிய வைஷ்ணவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆதாரங்களை பார்க்கிற போது ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே போட்டிருந்தாங்க, இங்கிலீஷ்ல இருந்துச்சு. இருந்தாலும் அந்த 5300 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியில இருந்து 2800 வருஷம் வரைக்கும் உள்ள பகுதியில இவங்க வந்தவங்க அப்படிங்கிறத எப்படி இவங்க வந்து விளக்குறாங்க அப்படின்னு. விளக்கம் தெரியல அப்படின்னா நம்மளும் தெரியாம நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, திவ்ய பிரபந்தத்தை எடுத்து பார்த்து அதுல உள்ள தமிழ் லாங்குவேஜோட டெக்ஸ்ட் வேர்ட்ஸோட ஃபார்மட் என்ன மாதிரி மொழியை பயன்படுத்தியிருக்காங்க அதை பார்த்துட்டு இத்தனாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க ஏதோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். ஆனா அந்த பிரபந்தம் காணா போயிடுச்சு. அந்த காணா போன பிரபந்தத்தை நமக்கு பிற்காலத்துல தான் நமக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதை கொடுத்ததுனால நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுல எழுத்துக்களை வச்சு, அந்த வார்த்தைகளை வச்சு இது ரொம்ப பழைய, சாரி இப்போ ரீசன்ட் புக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. நாதமுனிகள் வந்து நமக்கு கொடுத்ததுனால, இப்போ ரீசெண்டாக கொடுத்ததுனால நம்ம அந்த வார்த்தைகள்லாம் இப்போ உள்ள பழக்கத்தில் உள்ள வார்த்தைகளாக தெரியுது. ஆனால் இது ரொம்ப ஓல்டான ஸ்கிரிப்சர் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் இவங்கெல்லாம் வந்து எந்த புத்தகங்கள்லையும், சாரி கல்வெட்டுகள்லையும் ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப பழமையானதுக்கு நம்ம ஏதாவது ஆதாரத்தை சொல்லணும்ல. நம்ம யார்கிட்ட வெளியில பேசுற போது திருப்பாவை ரொம்ப பழசு அப்படின்னு நமக்கு விவரம் தெரியணுங்கிறதுக்காண்டி அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் விக்கிரகங்கள்லாம் பழைய, நம்ம கிருஷ்ணர் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து விருந்தாவனத்துல போய் பார்த்தா நமக்கு தெரியும், கிருஷ்ணர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம், புறப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவரோட பேர குழந்தை வந்து பேரன் வந்து அவரோட கிருஷ்ணருக்கான திருவுருவங்களை அங்கங்க பண்ணி வைக்கிறாங்க. அந்த அப்படி பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அத்தனை திருவுருவங்களும் மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் திரும்பி சைத்தன்ய மகாபிரபு வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ அங்க உள்ள திருவுருவங்களை வச்சு அதோட கார்பன் டேட்டிங் மெத்தட்னு சொல்றாங்கல்ல, அத மாதிரி நம்ம கார்பன் டேட்டிங் மெத்தட் வச்செல்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்கள்ட்ட விக்கிரகத்துக்கிட்டே போக முடியாது. அப்படி பண்ணாலும் அந்த ரிசல்ட் எல்லாம் சரியா இருக்கிறது. அதனால நம்ம வந்து நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப பழமையான இலக்கியம், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் சில பேர்களை வச்சு அவங்க சொல்றாங்க இப்ப ரீசெண்டா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்ல. இது ஏன்னா சில பேர்கள்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்திலே இருக்காங்க. அதே பேர்ல அதே குடும்பத்துல உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பல்லவ மன்னவர்கள் பார்த்தா மகாபாரத குருக்ஷேத்திர போர்லயும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டாவும் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. ஸோ அப்ப 5000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தாங்களா அப்படின்னு அந்த பேர்களை வச்சு நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை விட இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, தமிழ் சங்க இலக்கியம், தமிழ் சங்க இலக்கியத்துல வந்து சங்கப்பலகைன்னு ஒன்று வச்சிருந்தாங்க.
அந்த சங்கப்பலகை வந்து சிவபெருமானால் அந்த குளத்துல, இந்த மீனாட்சி அம்மன் குளத்துல இருக்கு. அந்த சங்கப்பலகையில வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா, ஒரு ஓலைச்சுவடியை போட்டா அது ஏத்துக்கிட்டா அது நல்ல நல்ல அது என்ன சொல்றது, இட்ஸ் அ குவாலிஃபைடு டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த திவ்ய பிரபந்தத்தை எடுத்துட்டு மதுரகவி ஆழ்வார் எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றாரு. ஆனா அவங்க வந்து ஒத்துக்கல. மற்றவங்க எல்லாம் வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒத்துக்கல. பெரியாழ்வார் எழுதின திருவாய்மொழியை அவங்க ஒத்துக்கல. அப்ப பெரியாழ்வார் வந்து சாரி நம்மாழ்வார் சொன்ன திருவாய்மொழியை அவங்க ஒத்துக்கல. அப்ப நம்மாழ்வார் வந்து என்ன பண்றாரு, மதுரகவி ஆழ்வார்ட்ட, நீ ஒரே ஒரு லைனை மட்டும் எழுதி இந்த சங்கப்பலகை மேல வை, மத்த அந்த பலகையில ஒரு பக்கம் வச்சிரு, அந்த பலகையோட மறுபக்கம் வந்து அவங்கள்ட்ட உள்ள அத்தனை இலக்கியங்களையும் வைக்கட்டும், என்ன இலக்கியம் இருக்கோ அத்தனையும் வைக்கட்டும், என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அந்த ஒரே ஒரு வரியை மட்டும் நான் படிக்கிறேன். கண்ணன் களலினை நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. கண்ணன் களலினை நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. அதாவது பகவானோட அதாவது நம்ம கிருஷ்ணனோட திருவடியை நம்ம நினைக்கணும், அப்படி அடையணும் அப்படின்னு நினைச்சா நாராயணனோட நாமத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும். அந்த ஒரே ஒரு லைனை எழுதி அவங்க வைக்கிறாங்க. அந்த வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, மற்ற அத்தனை இலக்கியங்களும் அந்த தண்ணிக்குள்ள போயிடுது, இது மட்டும் இருக்கு. ஸோ அத மாதிரி நடந்தது எப்ப அப்படின்னா, தலைச்சங்க காலத்தில் காணுங்க. அப்ப இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த திருப்பாவைங்கிறது வெரி ஓல்டு ஸ்கிரிப்சர் அப்படிங்கிறதும், நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம குரு சீட பரம்பரையில் வந்த இதை தான் நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம சொல்றது வந்து பரம்பரை வழியா தான் நம்ம படிக்கணும். நம்மளா தன்னிச்சையா நம்ம ஒரு கருத்தை நம்ம சொல்றது வந்து தவறானது. அதனால திருப்பாவைங்கிறது இட்ஸ் அ வெரி ஓல்டு ஸ்கிரிப்சர். திருப்பாவை மட்டும் இல்ல, திவ்ய பிரபந்தங்கிறது ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஸ்கிரிப்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்ல இப்பதான் வந்துச்சு அப்படிங்கிறது அது மாதிரி சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பகவத் தரிசனத்துல கொடுத்துருக்காங்க. அதையும் நான் சொன்னேன். அடுத்தது திருப்பாவை மார்கழி நாள், இன்னைக்கு 13 பாசுரம். இன்னைக்கு 13வது பாசுரம். முதல் 5 பாசுரம் பிரபுஜி சொன்ன மாதிரி முன்னுரை. அடுத்த 6ல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் தோழிகளை எழுப்புதல். ஏன் தோழிகளை போய் எழுப்பணும் அப்படின்னு. இந்த தோழிகள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாள் நீங்க கேட்டிருப்போம். இவங்கெல்லாம் பாகவத உத்தம ஸ்ரீகள், சின்ன சிறு பிள்ளைங்க இல்ல. இவங்கெல்லாம் வந்து யாரு அப்படின்னா, அவங்க ஏற்கனவே பகவத அனுபவம் உள்ளவங்க. அவங்களையே போய் எழுப்புறாங்க அப்படிங்கிற போது அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து டிவோட்டிஸ் அசோசியேஷன்ல இருக்கணும். நம்ம டிவோட்டிஸ் அசோசியேஷன்ல இருந்தாதான் நம்மளால வந்து சர்வை பண்ண முடியும். ஈவன் நம்ம வந்து ஒரு கிரேட் எக்ஸால்டட் சோலா இருந்தா கூட நம்ம அந்த அனுபவம் என்ன, பக்தர்களோட சங்கத்துல இல்லைன்னா நம்ம கீழே விழுவுறதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறத நம்ம வந்து பரத் மகாராஜாவோட சரித்திரத்துல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பரத் மகாராஜா சிறந்தவர், அப்படி இருக்கிறாரு. ஆனா அவர் தனியா போய் காட்டுல போய் தியானம் பண்ணி தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது என்ன ஆகுது, அவர் மானோட அட்டாச் ஆகி அப்புறம் மானா பிறக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்ப நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா, பக்தர்களோட சங்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அந்த மாதிரிதான் இங்க வந்து ஒவ்வொரு பாகவதத்தோ இந்த 10 தோழிகள் பேரை சொல்றாங்க. ஒண்ணு பிள்ளாய், பெய்ப்பெண்ணே, கோது களமுடைய பாவாய், மாமான் மகளே, சுவர்க்கம் புகின்ற அம்மானாய், கோவலர்த்தம் பொற்கொடியே, புற்றரவல் குல் புனமையிலே, நற்செல்வன் தங்காய், போதரி கண்ணினாய், நாவுடையாய், இளங்கிளியே. நம்ம இன்னைக்கு பாக்குறது போதரி கண்ணினாய். போதரி கண்ணினாய்ங்கிற பெண்ணை தான் இன்னைக்கு எழுப்ப போறாங்க. மொத்தம் 10 பெண் குழந்தைகளை, அதாவது 10 பாகவத உத்தம ஸ்ரீகள். அவங்கெல்லாம் ஏற்கனவே இவங்கெல்லாம் சுவர்க்கம் புகின்ற அம்மானா, இவங்கெல்லாம் வந்து பகவானோட டைரக்டாவே கான்டாக்ட்ல இருக்கிறவங்க. அவங்களையே இவங்க அத மாதிரி இருக்கிறவங்களே இவங்க போய் ஆண்டாள் நாச்சியார் போய் எழுப்ப பாக்குறாங்க. அப்படிங்கறது இந்த எழுப்புறது எதுக்காண்டி அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு தான். நம்ம வந்து நம்ம தூங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை எழுப்புறாங்க. நம்மளை தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்மளும் பார்த்திருக்கோம். ஜீவ ஜாகோ கௌரச்சந்த போலிக, கௌரா இஸ் காலிங். நம்ம வந்து இந்த தூக்கத்திலிருந்து நம்ம விழுபடணும்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாயாவோட மடியில படுத்து தூங்காம நம்ம பகவான்கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வெளிப்படையா இந்த திருப்பாவையை பார்த்தாலும் பிரபுஜி இன்னைக்கு சொன்ன மாதிரி எல்லாமே ஆண்டாள் நாச்சியார் வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன மூடுல இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இங்க உள்ள அத்தனை பேரையும் கரையேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த கதையை நம்ம கேட்டிருக்கோம். வராக புராணத்துல தாயார் வந்து கேட்கறது, பூமி தாயார் வந்து கேட்கறது என்ன அப்படின்னா இங்க உள்ள அத்தனை பேரையுமே நம்ம வந்து கரை தேத்தணும் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அதனால இப்ப கேட்கறதுக்காண்டி நமக்காண்டி ஒரு வாய்ப்பு கொடுத்தது தமிழ்ல திருப்பாவை நமக்கு இருக்கு. எளிமையா நம்மளும் படிச்சுக்கலாம். ஸோ இன்னையோட திருப்பாவை பாசுரம் இன்னைக்கு அச்சுத்து நல்லா பாடினாரு. நம்ம இருந்தாலும் எனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிறேன் பாடலை. புல்லின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிபோல் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் பூக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீ நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரெம்பாவாய். ஸோ புல்லின் வாய் கீண்டானை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது அப்படியே ஒரு சித்திரமா போட்டிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ஒரு பாசுரத்தை ஒரு சித்திரமா இன்டர்நெட்ல நிறைய இருக்கு. நம்ம தேடுனா இப்போ என்னோட சிக்ஷா குரு சொல்லுவாங்க, ரமணித்துங்க வித்யா மாதாஜி, நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு இது இட் இஸ் ஃபார் யுவர் பியூரிஃபிகேஷன் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம அதுக்காண்டி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி அந்த கான்சென்ட்ரேட்டடா கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஜஸ்ட் கேட்போம், அப்படி போயிடுவோம். ஆனா நம்ம ஒண்ணு எடுக்கிறோம் அப்படின்னா வி நீட் டு ஸ்பெண்ட் டைம் அண்ட் நம்மள வந்து ரொம்ப நேரம் பகவத் அனுபவத்துல இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரே சிங்கிள் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். புல்லின் வாய் கீண்டானை. புல்லின் வாய் கீண்டானை அப்படின்னு ஒரு கொக்கு அந்த கொக்கோட வாயை பிளக்கிறாரு. யாரு பிளக்கிறா? கிருஷ்ணர் பிளக்கிறாரு. ஏன் பிளக்கிறாரு அப்படின்னு அவருடன் பாகாசுரன். பாகாசுரன் கொக்கு, அவனை அழிக்கிறான். அவனை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, இந்த கொக்கு வருது, இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா கிருஷ்ணர் பலராமர் எல்லாருமே வந்து கோகுலத்துல இருந்து இப்ப எல்லாரும் விருந்தாவனம் வந்துட்டாங்க. எல்லாரும் விருந்தாவனம் வந்தாச்சு. விருந்தாவனத்துல வந்து இவங்க எல்லாரும் சின்ன குழந்தைகளோட இருக்கிறாங்க. அப்ப ஆயர்பாடியில இருந்தபோது கோகுலத்துல இருந்தபோது ஃபர்ஸ்ட் சில அசுரர்கள் வந்தாங்க. அந்த அசுரர்கள்ல அந்த பயத்துல இருந்து இப்ப என்ன பண்ணாங்க, குடும்பத்தை மொத்தமா நகர்த்திட்டு பெரியவர்கள் சொன்ன பேச்சை கேட்டுட்டு நந்த மகாராஜ் என்ன பண்றாரு, எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு இப்ப எங்க வந்துடுறாரு அப்படின்னா விருந்தாவனத்துக்கு வந்துடுறாங்க. விருந்தாவனத்துக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வத்சாசுரன் ஒரு அசுரன் மாடு கண்ணுக்குட்டி உருவத்துல வர்றான். ரெண்டாவது அசுரன் யாரு அப்படின்னா பாகாசுரன். இந்த பாகாசுரன் வந்து என்ன பண்றான், கொக்கு வடிவத்துல வர்றான். அந்த வந்தவன் என்ன பண்றான், கிருஷ்ணரை வாயால் முழுங்கிடுறான். வாயில முழுங்கிடுறான். முழுங்கின உடனே என்ன ஆகுது அப்படின்னா கிருஷ்ணர் வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. உள்ள போன உடனே என்ன ஆகுறாரு அப்படின்னா தன்னுடைய உடலை சுத்தி வெப்பத்தை உருவாக்குறாரு. அப்போ வெப்பத்தை உருவாக்குற போது அது என்ன பண்ணுது, வாயிலிருந்து வெளியில உமிழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வாயிலிருந்து உமிழ்ந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து வாயை பிளந்து அந்த பறவையை கொல்றாரு. ஏன் இதை முன்னாடி போறதுக்கு முன்னாடியே கொண்டு இருக்கலாம்ல. அதுலயும் உபன்யாசகர்கள் சொல்ற டெக்னாலஜி எல்லாம், ஏன்னா நம்ம ஆச்சாரியர்கள் அவங்க எல்லாம் கேட்டு கேட்டு வந்தனர். அது அப்பதான் அந்த உடம்பு வந்து இலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் உள்ள போய் அந்த பாடியை வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாடி வந்து லேசானதுக்கு அப்புறம் அவரை வந்து கொலை பண்ண அத மாதிரி அந்த பறவைக்கு மரணத்தை கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு அப்படின்னு இது வந்து ஜென்ரலா வெளியில சொல்லுது. நம்மளோட இது ஒவ்வொருட உள்ளத்துல உள்ள குவாலிட்டி என்ன அப்படின்னா சீட்டிங் ப்ரொபன்சிட்டி, ஏமாத்தக்கூடிய குணத்தை வந்து அவரு கிருஷ்ணர் வந்து அழிக்க வல்லவர். நம்ம அவர்கிட்ட நம்ம சரணாகதி பண்ற போது நம்ம குணங்கள் வந்து தூய்மை அடையும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பொல்லா அரக்கனை அப்படின்னா, பொல்லா அரக்கன் அப்படின்னு யாரு அப்படின்னு ராவணன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. பொல்லா அரக்கனை அப்படின்னு ராவணன் அப்படின்னு சொல்றாங்க. கிள்ளி கலைந்தானை, புல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. இப்ப எப்படி ஒரு புல்லின்வாய் கீண்டானை பறவையை கொன்னாரு, பொல்லா அரக்கனை ராவணனை ராமர் கொன்னார். ராவணனை ராமர் கொன்னார், அழித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமன் அழித்தார். ஆனா இந்த பொல்லா அரக்கனை அப்படின்னு பண்ண, ஏன் அரக்கன்னு நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா கெட்டவர்கள், அவங்கள வந்து அழிக்கணும் அப்படின்னு இல்ல.
பொல்லா அரக்கனை, இந்த பொல்லாங்கிற வேர்டுக்கு தான் பயங்கர நிறைய மீனிங் இருக்கு. இந்த ஒரு சின்ன வார்த்தையை வச்சு ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்ப்போம். அரக்கன் அரக்கன் அப்படின்னு கேத்தி கிரகேத்தி அப்படின்னு அவங்களோட குழந்தைகள். இவங்க இவங்களோட குழந்தைகள்ல நல்ல குழந்தை வம்சத்துல வந்தவர்கள். அதுல நல்ல அரக்கனும் இருக்கிறாங்க, கெட்ட அரக்கனும் இருக்கிறாங்க. நல்ல அரக்கன் யாரு அப்படின்னு விபீஷணன். விபீஷணனை ராமர் அள்ளி அணைத்தார். விபீஷணனை ராமர் அள்ளி அணைத்தார். ஆனா பொல்ல அரக்கனான ராவணனை அழித்தார், உயிரோட அழித்தார். ஆனா பகவான் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல். பகவான் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல். நம்ம பகவத்கீதை 9:29 பார்த்துருவோம். சமோகம் சர்வபூத்தேசு அப்படின்னு. கிருஷ்ணா இஸ் ஈக்குவல் டு ஆல் அப்படின்னு சொல்லியிருப்பார். கிருஷ்ணா இஸ் ஈக்குவல் டு ஆல். அது அரக்கனா இருந்தாலும் சரி, அசுரனா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவர் ஈக்குவல் தான். அது நல்லவனா மனிதர்களா இருந்தாலும் எல்லாருக்குமே ஈக்குவல் தான். ஆனா எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா பொல்லா அரக்கனை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பொல்லா அரக்கனை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இவர் சீதையை கவர்ந்து சென்றார். அடுத்தவர் மனைவியை கவர்ந்து சென்றதுனாலதான் இவரை பொல்லா அரக்கனை அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டா இவர் சாதாரண அரக்கனா இருந்தா இவரை கொல்ல போறதில்லை. பகவான் வந்து இவரை கொல்ல போறதில்லை. அப்ப நல்ல அரக்கனா இருந்தா காப்பாத்துறாரு, பொல்லா அரக்கனா இருந்தா கொன்னுறாரு. இதே மாதிரி சில பேர்களை பார்ப்போம். யானை நல்ல யானையா இருந்துச்சு, கஜேந்திரனை காப்பாத்தினாரு. கெட்ட இருந்துச்சு, கொலையா படுத்த பிரகல்லாதன் அவனை காப்பாத்தினாரு. ஹிரண்யகசிபு கெட்ட அசுரன் அவனை அழித்தாரு. குரங்குல பாக்குறோம், நல்ல குரங்கு சுக்ரீவன் காப்பாத்தினாரு, வாலி கெட்ட குரங்கு அழித்தாரு. அத்தை மகன் பார்த்தா அர்ஜுனன் நல்ல காப்பாத்தினாரு, சிசுபாலன் அழித்தார். அப்ப நல்லவர்களை எல்லாம் பகவான் காப்பாத்துவாரு, தீயவர்களை அழிப்பாரு அப்படிங்கிற நமக்கு. கிருஷ்ணா இஸ் ஈக்குவல் டு ஆல். அவர் யாரையும் டிஃபரன்சியேட் பண்ணல, ஆனா தப்பு பண்ணவங்களை தண்டிக்கிறாரு அப்படிங்கிறது. வாட் எவர் ரூல்ஸ் இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் அப்படிங்கிறது. அடுத்தது கிள்ளி கலைந்தானை அப்படின்னு. ஆனா இவங்க அழித்தது வந்து கிள்ளி கலைந்தானை அப்படின்னு போட்டிருக்காங்களே. ஆக்சுவலா கிள்ளி கலைந்தான் அப்படின்னு நரசிம்மருக்கு தான் பொருந்தும். ஏன், நரசிம்மர் தான் என்ன பண்றாரு, வர்றாரு, வந்து ஹிரண்யகசிபுவை கிள்ளி கலைந்துட்டு போறாரு. வந்ததும் தெரியாது, போன அந்த அவதாரம் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ஆனா ராமாயணத்துல ராமர் பார்த்தா நம்ம 11,000 வருஷம் அவர் இருந்தாரு அப்படிங்கறது பாக்குறோம். ஆனா இதுல கிள்ளி கலைந்தானேன்னு நரசிம்மருக்கு தான் பொருந்தும். ஆனா ஏன் இவரை வந்து ராமருக்கு போய் சொல்றாங்க அப்படின்னா, இங்க பொல்லா அரக்கனைன்னு போட்டிருக்காங்க. இங்க பொல்லா அசுரனைன்னு போட்டிருந்தாங்கன்னா அது வந்து நரசிம்மருக்கு பொருந்தும். ஆனா அரக்கன்னு போட்டதுனாலதான் இது வந்து ராமருக்கு பொருந்தும். ஏன் கிருஷ்ணரையும் சொல்றாங்க, ராமரையும் சொல்றாங்க இந்த பாட்டுல. இந்த பாட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கதைகள் நிறைந்த பாட்டு அப்படின்னு சொல்லலாம். பாஸ்ட் டைம், நிறைய பாஸ்ட் டைம் இருக்கு. கிருஷ்ணா ராமா பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா, போன பாட்டுல சொன்னாங்க மனத்துக்கு இனியானை அப்படின்னு சொல்லி ராமரை பாடினாங்க. ஆனா இந்த பாட்டுல இந்த பெண் வந்து போதரி கண்ணினாய், பெரிய கண்களை, அழகான கண்களை, பெரிய தாமரை பூ போன்ற கண்களை உடைய பெண். ஆனா அவ படுத்து தூங்கிட்டே இருக்கிறா, இன்னும் படுத்து தூங்கிட்டே இருக்கா. அவளை போய் எழுப்பணும். எப்படி எழுப்புறது அப்படிங்கறத பாக்குறேன். போன பாட்டுல நாங்க ராமரை பத்தி சொன்னோம், அதனால நீ தூங்கிட்டே இருக்கியோ, இல்ல நான் கிருஷ்ணரை பத்தியும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராமர் கிருஷ்ணர் 2 பேரை பத்தியுமே இந்த பாட்டுல வந்து சொல்லி எழுப்புறாங்க. இன்னும் சில விளக்கங்களையும் நம்ம பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ், அதனால நம்ம கேட்கலாம். புள்ளின் வாய் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. இப்ப நம்ம தனியா முதல்ல புள்ளின் வாய் கீண்டானை தனியா பார்த்தோம், பொல்லா அரக்கனை தனியா பார்த்தோம், கிள்ளி கலைந்தானை பார்த்தோம். இப்ப மொத்தமா சேர்ந்து பார்ப்போம். புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை, கிள்ளி கலைந்தானை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, யார் என்ன புள்ளின் வாய் கீண்டான். இங்க உள்ள இந்த பறவை பேரு, பறவை வந்து ஜடாயு. ஜடாயுவை யாரு சிறகெல்லாம் வெட்டி யாரு பண்ண அப்படின்னா ராவணன். அவன் தான் புள்ளின் வாய் கீண்டானை. அந்த மாதிரி பொல்லா அரக்கன், அந்த பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானைன்னா ராமர். சோ இப்ப வந்து இந்த கம்ப்ளீட் பாட்டே வந்து ராமருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சோ முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள பாட்டு அப்படின்னு பார்த்தோம். ஆனா இதை மொத்தமா சேர்த்து நம்ம படிக்கிற போது நமக்கு தெரியுது புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை அப்படின்னு. புள்ளின் வாய்ங்கிறத வந்து நம்ம ஜடாயு பறவையா எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஜடாயு பறவைக்கு தீங்கு விளைவித்த அரக்கனை கிள்ளி கலைந்தானை அப்படின்னு பார்த்தா ராமர்.
சோ ராமர் பேரையே பாடிட்டு போறாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கீர்த்திமை பாடி போய் அப்படின்னு சொல்றாங்க. கீர்த்திமை அப்படின்னு பகவானோட நாமங்களை பாடிட்டே போறாங்க. பகவானோட நாமங்களை பாடிட்டே, ஏன் பகவானோட நாமத்தை பாடிட்டே போகணும் அப்படின்னு, பகவானோட நாமத்தை பாடுற போது நமக்கு களைப்பு தெரியாது, சோர்வு தெரியாது, தடங்கல்கள் நீங்கும். முக்கியமா நம்ம என்ன ஆகும், தடங்கல்கள் நீங்கும். அதுக்கும் உபன்யாசர்கள் சொன்னதை நம்ம சொன்ன கேட்கிறப்போ ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. அதை சொல்றேன். அது என்ன அப்படின்னா, தடங்கல்கள் ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமி வந்து மகேந்திரகிரி மலையிலேருந்து ஸ்ரீலங்காக்கு போறாரு. போய் தாயார போய் சீதாமாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ராமா ராமான்னு கிளம்பி ஆனா அது போக வழியில என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ராமநாமத்தை சொல்லல. அவருக்கு வழியில வந்து 3 தடைகள் வருது. ஃபர்ஸ்ட் வந்து மைனாக பர்வதம் வருது, அப்புறம் சுரசா மலை வருது, சாரி சுரசா அரக்கி வருது, அப்புறம் சிம்ஷிகா அப்படின்னு ஒரு நிழல் மாதிரி வந்து அரக்கி, அதுவும் அரக்கி வந்து அனுமான வந்து தடை செய்யுது. ஸோ அப்ப அந்த தடைகள் எல்லாம் வரும்போது, நான் இன்னும் போகல, ஏன்னா டைம் இல்லாதனால கொஞ்சமாவே முடிச்சிட்டேன். ஸோ மைனாக பருவம் எல்லா தடைகளையும் அவர் கடந்து போக என்ன பண்றாரு, திருப்பி ராமநாமத்தை சொல்லிட்டே போறாரு. அப்ப ராமநாமத்தை சொல்ற போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கம்பராமாயணத்துல இருந்து எல்லாருக்கும் தெரிந்த ஸ்லோகம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். நம்ம ராமா என்னும் ரெண்டே 2 வார்த்தையை சொன்ன, 2 எழுத்து வார்த்தை, ரொம்ப கஷ்டமான இல்ல. ராமா அப்படின்னு சொன்னா என்ன ஆகுதுன்னு, எல்லா வளமும் கிடைக்குது, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. நம்ம சொல்றோம் இந்த பர்த் அண்ட் டெத், ரீசைக்கிள், ஓல்டேஜ், டிசீஸ், இதுல இருந்து எல்லாத்திலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ராமா அப்படின்னு அந்த கீர்த்திமையே பாடி போறாங்க. ஏன் பாடிட்டே போறாங்க அப்படின்னா, பாவைக்களம் புக்கார். பாவைக்களம்ங்கிற ஏரியா வந்து அங்கதான் எல்லா பெண்களும் அங்கதான் கூடி இருக்கிறாங்க. சாரி, ரொம்ப தூரத்துல இருக்கு. அந்த தூரத்துல உள்ள இடத்துக்கு போகணும் அப்படின்னா இவங்க டயர்ட்னஸ் தெரியாம இருக்கிறதுக்காண்டி நம்ம வயல்வெளியில எங்கேயும் வேலை செய்யற இடத்துலயும் நம்ம என்ன பண்ணுவோம், டயர்ட்னஸ் போகணும் அப்படின்னா ஒரு பாட்டு பாடிட்டு இருப்போம். அதே மாதிரி இங்க வந்து இவங்க பாட்டு பாடி என்ன பண்றாங்க, பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் அப்படின்னு. இந்த அம்மா இந்த போதரி கண்ணினாயிட்ட சொல்லிட்டே வராங்க, அம்மா எல்லாருமே போயிட்டாங்க, எல்லாருமே பகவானோட நாமத்தை ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு பேரை சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, நீ எழுந்து வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் அவங்க வந்து அந்த அம்மா சொல்றாங்க, நீங்களா சும்மாப்பா, நீங்களா உங்க முகத்தை இன்னும் சூரியனே உதிக்கல, ஆனா நீங்களா பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு உங்க முகத்தையே நீங்க பார்த்துட்டு பிரைட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டாள் நாச்சியார் அடுத்த வரியில சொல்றாங்க, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு வியாழக்கிழமை போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாம். இல்ல பிளானட்டரி சிஸ்டத்துல ஜூபிட்டர் வந்துருச்சு, சாரி வீனஸ் வந்துருச்சு ஜூபிட்டர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அத மாதிரி அவங்க பார்த்தா இந்த உறங்கிட்டுங்கிற வார்த்தைக்கு தான் இந்த ரொம்ப சிறப்பானது. என்ன உறங்கிட்டு அப்படின்னா மறைந்தது அப்படின்னு சொல்லாம எப்படி சொன்னாங்க, மறைந்த இந்த இதுல இந்த திருப்பாவையில வந்து அமங்கலமான வார்த்தையே இருக்காது, எல்லாமே மங்களமான வார்த்தைகளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா கண்ணு தூங்கிருச்சு தூக்கம் வருதுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண் வளருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, திருமாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க வீட. அது மாதிரி ஒரு உயர்ந்த வார்த்தைகள் நிறைந்தது. தமிழுக்கே சிறப்பு. தமிழை ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியார். சோ அத மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அடுத்தது புல்லும் சிலம்பின, அப்பையும் ஏந்திரிக்கல. அப்பா போயிடுச்சு, வெள்ளி வந்துருச்சு, வேலம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த பெண் ஏந்திரிக்கல. அப்ப இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டாங்க, புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினா. புல்லும் சிலம்பினகான், புல் அப்படின்னா பறவைகள். அந்த புல், இந்த சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் கூடி கூடி பறந்து பேசுறேன். இதே பாட்டு முன்னாடியே வந்திருக்கு, புல்லும் சிலம்பின 6வது பாசுரத்திலையும் வந்திருக்கும். திருப்பி இதே புல்லும் சிலம்பின. அப்ப வந்து பறவைகள்லாம் எப்படி ஆனிச்சா கூட்டுல விட்டு கிளம்புனுச்சு. இப்ப வந்து இறை தேடி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பல விளக்கங்களை சொல்லிட்டே வராங்க. அப்படியாவது நீ ஏந்திரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, குள்ள குளிர குடைந்து நீராடாதே. இது சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா ஏந்திரிக்கிறாங்க. பள்ளி கிடத்தியோ குள்ள குளிர குடைந்து நீராடாதேன்னு நீ பகவானை நினைச்சிட்டு அந்த எப்படி படுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிறோம். இவங்க அப்படியே பகவத்
கிருஷ்ணரே நினைச்சுக்கிட்டே படுத்திருக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலா அந்த கடைசி வரையில கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரம்பாவாய் அப்படின்னு பாக்குறோம். இந்த அம்மா தூங்குறேன் நடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நிஜமா இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த தோழி பாகவத உத்தமஸ்ரீ என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிருஷ்ண அனுபவத்தை நினைச்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. கிருஷ்ணன் வந்தா, விளையாடுனா, போனா, அதை நினைச்சுக்கிட்டு அவங்களோட அந்த அம்மா வந்து அந்த தோழி வந்து நல்ல உறக்கத்துல இருக்கிறாங்க. அவங்கள நீ வந்து அந்த விரகதாபம் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீ குளிர குடைந்து நீராட, நீ குளிர்ந்த தண்ணீர்ல நீ நீராடி எல்லாரும் சேர்ந்து பகவானை தியானிக்கலாம், நீங்க வாங்க எல்லாரும் பக்தர்களோட சங்கத்துல செய்யலாம் அப்படிங்கிற போதுதான் அந்த தோழி எழுந்து வர்றாங்க. நம்ம அப்படியே பிரபுபாதரோட ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து ஒரு வேர்ஸ், இது பிரபுஜி கொடுத்த வேர்ஸ், அதை அப்படியே நான் படிச்சிடுறேன். ஏவம் சிபான் தனுசி சந்தீதம் உத்சஜ பானம் ச வஜ்ரம் இவ தத் திருதயே தத் திருதயம் பிபேத சோ சோ சோக்ருத வமன் தசமுகைர் அந்யபத் விமானாத் தாகேதி ஜல்பேதி ஜனே சுக்ருதீவ ரிக்தக. ராவணன் இந்த இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல 9வது காண்டம். ராமனுக்காண்டி ஒரே ஒரு சாப்டர் தான், நிறைய கிருஷ்ணருக்கு பல காண்டோவே இருக்கு, ராவணனுக்கு ஒரே ஒரு சாப்டர். அதுல உள்ள இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னீங்க. அதுல நமக்கு சொன்ன கதைகள் தான், ராவணனை திட்டியவரு தனது அம்பிலிருந்து ஓர் அம்பை பொருத்திய பகவான் ராமச்சந்திரர் அதை ராவணனை நோக்கி விட்டார். அது வஜ்ராயுதம் போல் ராவணனின் இதயத்தை துளைத்து, இதனை கண்ட ராவணன் நாட்கள் ஐயோ ஐயோ என கூச்சலிட்டனர். அப்ப என்ன பண்ணாரு, புண்ணியவான் ஒருவர் புண்ணிய ஹரே கிருஷ்ணா. பிரபு உங்க சவுண்ட் வரலைங்க பிரபு, ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. சந்தானராமன் பிரபு, ஹரே கிருஷ்ணா. மற்றவங்களுக்கு எல்லாம் கேக்குதுங்களா? ஹரே கிருஷ்ணா. கேக்குறது இல்ல, சவுண்ட் கேட்கல. கேட்கவே இல்ல பிரபு. அதுதான் பாயிண்ட். பிரபு சந்தானராமன் பிரபு, Not audible பிரபு. yes Mataji, that's what I'm trying to tell him. சந்தானராமன் பிரபு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். He is not able to hear our voice. Damodar Prabhu, Vasant, somebody has to call him. ஹரே கிருஷ்ணா. சரி, அவர் வர வரைக்கும் இன்னைக்கு படம் ஸ்லோகாவை யார் படிக்கிறீங்க? நான் சொல்றேன், யார்கிட்ட இருந்ததுன்னா அங்க படிங்க. மீனாட்சி பத்தி நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. சொல்றேன். புள்ளின் வாய்க்கீட்டானை பொல்லாத கனை கிள்ளிகளை தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் pierced Ravana's heart. Right?